அசுர குலத்தில் விச்ரவ முனிவரும் கைகேசியும் பெற்ற மகன்தான் ராவணன். பிறந்த நாளிலிருந்தே அவன் அபார சக்தி கொண்டவன் என்று அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். அமரத்துவ சக்தி பெற ராவணன் கடுமையான தவம் செய்தான். அவன் தவத்தால் மகிழ்ந்த பிரம்மா அவனுக்கு பெரிய வரங்களை அளித்தார். ராவணன் மிகப்பெரிய சிவபக்தன். ஒருமுறை கைலாய மலையை தூக்க முயன்றான். சிவன் தனது காலால் மலையை அழுத்தி அவனுக்கு தனது மகிமையை காட்டினார். பின்னர் ராவணன் பொன்னாலான லங்கையின் மாபெரும் அரசனானான். அவனுடைய சக்தியையும் வீரத்தையும் பார்த்து உலகமே பயந்தது. ஒரு நாள் ராவணன் சீதையை கடத்தி லங்கைக்கு கொண்டு சென்றான். அதுதான் ராமாயணத்தில் நடந்த மிகப்பெரிய பிரச்சனையின் தொடக்கம். ராமனின் தூதராக அனுமன் லங்கைக்கு வந்தார். அங்கு ராவணனின் அரண்மனையை பார்த்து சீதையை தேட ஆரம்பித்தார். பின்னர் ராமரும் வானர படையும் லங்கைக்கு வந்து ராவணனுடன் பெரிய யுத்தம் செய்தனர். போர் மிகவும் கொடியதாக நடந்தது. இறுதியில் ராமர் விட்ட தெய்வீக அம்பு ராவணனை வீழ்த்தியது. அதர்மம் எப்போதும்